வணக்கம் மக்களே, ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆப்பமே வராதன்றவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு அகாக்கு பச்சரிசி, ஒரு அகாக்கு புழுங்கல் அரிசி, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட ஒன்றும் இல்லை. 1/4 அகாக்கு உளுந்து போட்டுக்கோங்க. 5 மணி நேரம் ஊற போட்டுருங்க. நல்லா ஊறட்டும். நல்லா அரிசி கழுவி எடுத்துக்கின்னு 5 மணி நேரம் ஊற வச்சுங்க. நீங்கள் அதிகமாக போட்டால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நான் 2 அகாக்கு தான் போட்டேன், மிக்சியில் ஆட்டிட்டேன். நல்லா தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாவு சூப்பராக வருங்க. இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டோம்னா ரொம்ப பேருக்கு ஆப்பம் வராது. இது மாதிரி பொங்கி வரணும் மாவு புஷ்ஷுன்னு. நான் 1.5 முடி தேங்காய் எடுத்துக்கினேன். தேங்காய் பால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. தெகிட்டாது, அந்த கேர் வராதுங்க. நல்லா மிக்சியில் போட்டு டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காவை சுடுதண்ணி காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ காய்ச்சிக்கோங்க. தேங்காய்க்கு தகுந்த மாதிரியே நல்லா தண்ணி கொதிச்சுது. அதில் தேங்காய் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. பால் மொத்தம் இறங்கிடும். நல்லா வடிகட்டி தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இரும்பு கடாயில் தாங்க சுடுறேன். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விடுங்க. மூடி வைங்க. அடியெல்லாம் பிடிக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக வந்தது. இது மாதிரி நீங்கள் திரும்பி ஆப்பம் செஞ்சுருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயசானவங்க கூட சாப்பிட்டா அந்த தெகிட்டாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.